அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். வணக்கம் மிஸ்டர் கேன்ஸ். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கேன். சூப்பர். இன்றைக்கு நாம் எடுத்துக்க போகிற சப்ஜெக்ட் ஓகே, அரசியல் தான். அதனுடைய கண்டினியூட்டி தான். ஓகே. முதல்ல உலக நாயகனை பற்றி பேசலாம்னு ஒரு ஐடியா. ஓகே, உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அதாவது உலக நாயகன் ஆரம்பிக்கச்சே மையம் இங்குமில்லை அங்குமில்லை, இதுவுமில்லை அதுவுமில்லை, நான் நடுநிலைவாதி என்று வீராப்போடு ஆரம்பித்த உலக நாயகன் கமலஹாசன் மையமாக இருக்க வேண்டியவர், வீராப்பு பேசியவர், இன்று எல்லாவற்றையும் தொலைத்துவிட்டு தன்னை ஒரு திராவிட கட்சியோடு ஐக்கியப்படுத்தி கொண்டார். இது சரியா? அவருடைய ஃபியூச்சர் என்ன? எதிர்காலம் என்ன? உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? நல்ல கேள்வி. உங்களுடைய கேள்வியிலேயே பதில் இருக்கிறது. எல்லாத்தையுமே இழந்து விட்டாரான்னு கேட்குறீங்க. ஒரு சின்ன ஒரு 5 வயசுலேயோ 7 வயசுலேயோ களத்தூர் கண்ணம்மா என்ற படத்தில் நடிக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட 60-70 வருஷமாக நடிச்சுட்டு இருக்கார். மிக சிறந்த நடிகர். நீங்கள் சொன்ன மாதிரி உலக நாயகன், உலக மகா நடிகர் நாயகன். அவர் அரசியலில் என்ன பார்த்தீங்கன்னா தோற்றுவிட்டார். அரசியல் அவரை செல்லா காசாகிவிட்டது. இன்றும் தோற்றுவிட்டார் என்று எடுத்துக்கொள்ளலாமா? கண்டிப்பாக. எப்படி என்றால் அவருக்கு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அவரை ஒரு கருவேப்பிலை மாதிரி தான் பயன்படுத்துறாங்க. 2025 எண்டில் தான் அவர் ராஜ்யசபா எம்பி ஆகிறார். அது வரைக்கும் 1.5 வருஷம் திமுகவுக்கு அவர் பிரச்சாரம் பண்ணணும். ஆமாம், தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும். ஆமாம், திமுக நல்ல கட்சி, ஸ்டாலின் நல்லவர், அதை விட கலைஞர் பெரிய வல்லவர் என்று அவர்களுக்கு தாளம் போடணும், கை தட்டணும். உதயநிதிக்கு உதயநிதி அவருடைய நண்பர் யாருன்னு கேட்டால் உதயநிதிங்கிறார். உதயநிதி வச்சுதான் அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட்லாம் சைன் பண்றார். அவருடைய நிலைமை ரொம்ப பரிதாபத்திற்குரியது. நேரடியாக ஸ்டாலினுடன் பேச முடியவில்லை, நேரடியாக அவருடைய துரைமுருகனோ அல்லது டிஆர் பாலமுடியோ பேச முடியல. ஆனால் உதயநிதிட்ட தான் பேசி அவரை தான் உதயநிதி திரு கமலுக்கு பிஏவோ அல்லது பர்சனலிட்டியோ அல்லது ஒரு அடியார் முறையோ வச்சிருக்கிறார். தவிர இதில் என்ன சாதிச்சார்? நீங்க சொன்னது மாதிரி நான் மையமாக இருப்பேன், லெஃப்ட்டும் போக மாட்டேன், ரைட்டும் போக மாட்டேன், திமுக போக மாட்டேன், அதிமுக போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சார். மக்களை எதிர்பார்த்தாங்க. அவருடைய 2021 சட்டமன்றத்தில் அவர் ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் குறைந்தபட்சம் 15,000 to 30,000 ஓட்டுகள்லாம் வாங்கினார். தெற்கு கோவை தெற்கு சட்டமன்றத்தில் கிட்டத்தட்ட 51,000 ஓட்டு வாங்கினார். ஒரு சிறிய 1000-1500 ஓட்டுல தான் தன்னுடைய வெற்றி வாய்ப்பை இழந்தார். வெற்றி பெறுவர் என்று எதிர்பார்த்தவர் பாரதியனுடைய இன்றைய தேசிய மாநில தலைவர்கள் பாலாஜி சீனிவாசன் தோற்றுவிட்டார். ஓகே, அரசியல் வெற்றியும் தோல்வி சபைகள் அதை அப்படியே வைத்துக் கொண்டு மறுபடியும் அவர் அந்த கோயம்புத்தூரில் போட்டிருக்கலாம். கூட்டணி வருவதோ இல்லையோ போட்டிருக்கலாம். அதுவும் விட்டார். அது அவருடைய நம்பிக்கை இல்லை. அரசியலில் அவருக்கு நம்பிக்கை இல்லை. அவரை நம்பி யாரும் வரவில்லை. அவர் ஒருத்தர் எனக்கு சொல்றாங்க சார், ஒருத்தர் பேட்டி காப்ப சொல்றாங்க, சார் நீங்க அரசியல் ஆரம்பிக்க போறீங்க, கமலஹாசன் சார் உங்களை நம்பி ஒரு 10 பேர் சொல்லுங்கன்னா, உன் நம்பிக்கைனால 10 பேர் சொல்லுங்கன்னா இல்லைங்கிறார். ஸோ நம்பிக்கை அரசியல் அவரை நம்பி அல்லது அவர் நம்பர் 10 பேர் இவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட 60-70 ஆண்டுகள் அந்த சினிமாவில் இருக்கிறார். நம்பிக்கையான ஒரு 10 பேர் இல்லைங்கிறார். அரசியலில் நம்பிக்கை இல்லை என்றால் நீங்கள் ஜெயிக்க முடியும். 2025 எண்டில் வர அவர் இருக்கிறார். ஆமா, அது வரைக்கும் சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆட்சி 6 வருஷம், 31 வருஷம், 2031 வரைக்கும் அவர் ராஜ்யசபா எம்பி. யாரு ராஜ்யசபா எம்பி? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ராஜ்யசபா எம்பி. திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் அவருடைய சட்டம் பாராளுமன்றத்தில் அவருடைய குரலா ஒலிக்கும். வேற வழி. ஆமா, ஏன்னா ஜெயிச்சது உங்களுக்கு ஜெயிக்க வச்சது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்லுவது? இந்த சட்டத்தை பாஸ் பண்ணுங்கள், இந்த சட்டத்தை எதிருங்கள், இந்த சட்டத்தை வெளியே வாருங்கள், இதை குரல் கொடுங்கள். இவர் திமுகனுடைய குரலாக தான் பார்த்துரை, மக்கள் நீதி மையத்துடைய குரலாக இருக்க மாட்டார். இவர் அரசியலில் இழந்து விட்டார். எப்படி முன்னாள் பெரிய சிறந்த நடிகர் போற்றப்படுகின்ற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அரசியல் தோற்றார், திரு சிரஞ்சீவி தோற்றார், திரு டிஆர் தோற்றார், திரு பாக்கியராஜும் தோற்றார். அந்த வரிசையில் இன்று நீங்கள் கேட்ட உங்களுடைய அன்பு நண்பர், உங்களுக்கு தெரிந்தவரோ உங்களுடைய உறவினரோ தெரியாது, உறவினர் இல்லை, ஒரு சிறந்த கலைஞர், சிறந்த மகா நடிகர், சிறந்த நடிகர், அரசியல். நீங்க இன்னொரு கேள்வி கேட்கலாம் சார். 2026 எம்எல்ஏ எலெக்ஷன் வருது அல்லது 2029 பாராளுமன்றத்தில் வருது சார். அவருக்கு சீல் அடிச்சாச்சு, அவர் முத்திரை அடித்தாச்சு. அவரோட உதயசூரனுடைய எம்பி. 2026
வருகின்ற சட்டமன்றத்திலும் அவர் ஏதோ 1-2 சீட்டு வாங்குறாரோ தெரியாது, அது ஸ்டாலின் கொடுக்குறாரோ ஏதோ தெரியாது, அல்லது 2029 வருகின்ற பாராளுமன்றத்திலும் கொடுக்குறாரு. ஏன்னா இவருடைய ஆய்வு, அந்த எம்பியினுடைய ஆய்வு காலம் வந்து 2031 வரை இருக்கிறது. ஸோ அது வரைக்கும் இவர் தாக்கு பிடிப்பாரா தெரியவில்லை. பார்த்தால் டிஎம்கேவின் பிரச்சார பீரங்கியாக அடுத்த ஆடம் அவ்வளவு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை நாம் சாப்பிடும்போது எங்கே வைப்போம் என்று உங்களுக்கு தெரியும். வருத்தத்தோடு சொல்கிறேன், அவர் செய்த மிகப்பெரிய பிளண்டர் மிஸ்டேக். அரசியல் வந்திருக்க கூடாது, வந்தவர் நின்று இருக்க வேண்டும், நிற்காமல் ஒருவரை துணை சென்றார், அது மிகப்பெரிய தவறு. ராகுல் காந்தி போய் பார்த்தாரு, அங்க காங்கிரஸ்ல போறாரு, அங்கேயும் போகல, டிஎம்கேல சரண்டர் ஆகிட்டார், அரசியலை துளைத்து விட்டார். வருத்தத்துக்குரியது. பார்ப்போம் அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கடவுள் தான் பார்க்கணும். இதனுடைய கண்டினியூவாக ஓகே, நடிகர் என்று வந்தவுடனே அனதர் நடிகர் சுப்ரீம் ஸ்டார் அவரும் இவரை போலவே அரசியலுக்கு வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பித்து, சமத்துவ மக்கள் கட்சி என்று ஒன்றை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேலாக அந்த கட்சியை நடத்தி கொண்டிருந்தவர். இன்று அவருடைய சகாப்தமும் அவருடைய சகாப்தம் அல்ல, அவருடைய கட்சியினுடைய சகாப்தமும் முடிந்து விட்டதாக, மையம் போலவே அதுவும் ஒரு இடத்தில் சரணாகிவிட்டதாக தோன்றுகிறது. பிஜேபியில் அவர் சரணடைந்து விட்டார் என்று தோன்றுகிறது. நீங்கள் சொன்னீர்கள் மையம் சரணடைந்தாலும் அவர் அடுத்த பிரச்சார பீரங்கியா இருப்பார் என்று. அவர் மையம் என்று ஒன்றை வைத்துக் கொண்டிருக்கிறார். இவர் சரத்குமார் சுப்ரீம் ஸ்டார் இங்கே பாரதிய ஜனதா கட்சியில் வந்து சேர்ந்து விட்டார். அதனுடைய தாற்பயம் என்ன, அவரை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? நீங்கள் நினைப்பது போல், மற்றவர்களும் நினைப்பது போல் அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அண்ணாமலையுடன் அவருடைய உறவு எப்படி இருக்கும்? உங்களுடைய பார்வை என்ன சார்? சிறந்த வில்ல நடிகர், நாட்டாமை நடிகர் சரத்குமார் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து பிறந்து நடிக்க வந்து சம்பாதிச்சு பெரிய சிறந்த நடிகர் அதெல்லாம் முன்னுக்கு வந்தார். அவருக்கும் ஒரு அரசியல் ஆர்வம் வந்தது. திமுகவில் போனார், அங்கே ராஜ்யசபா எம்பி ஆனார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எம்எல்ஏ ஆனார், மாறி மாறி போனார். கடைசியில் அவரே ஒரு தனியாக ஒரு அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி என்று ஆரம்பித்தார். அது ஒரு ஜாதிக்கு உட்பட்ட கட்சி என்று சொல்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் ஒரு கட்சி ஆரம்பித்தார். 20 ஆண்டுகள் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அவரால் நடத்த முடியவில்லை நினைக்கிறேன். மிக கடினம் சார். அரசியல் கட்சின்னா நீங்க தினம் நீங்கள் ஏதாவது மக்கள் பிரச்சனைக்கு நீங்கள் குரல் கொடுத்தே ஆக வேண்டும். மக்களுக்காக நீங்கள் தெருவில் நின்று போராடி கொண்டே இருக்க வேண்டும். சரியோ தவறோ மக்களுடைய குரலை நீங்கள் உரைத்துக் கொண்டிருக்க வேண்டும். செலவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். செலவு செய்யணும். நீங்க மாநாடு போடணும், திருமண கூட்டம் போடணும், பொதுக்கூட்டம் போடணும், மக்களை சந்திக்கணும், கட்சிக்காரங்களுக்கு செயற்குழு போடணும், பொதுக்குழு போடணும், கட்சிக்காரங்களுக்கு பதவி கொடுக்கணும், தமிழ்நாடு முழுக்க கட்சிக்காரங்களுக்கு வளர்க்கணும், அவங்களுக்கு பணம் கொடுக்கணும், கொடியேற்றணும், பிட் நோட்டீஸ் பண்ணணும், போஸ்ட் அடிக்கணும். இதுக்கெல்லாம் பணம் அப்படி எம்பியாவும் எம்எல்ஏவும் இருந்தாலும் பணம் வரப்போது, பென்ஷன் வரும். அவர் ஒரு நடிகர், அவர் மேக்கப்புக்கு அந்த பணம் எல்லாம் போகும் என்று தெரியாது. அவருடைய உயரத்திற்கும் அவருடைய அழகுக்கும் பவுடருக்கு அவருடைய வருமானம் என்று தெரியாது. அவர் எடுத்தது நல்ல முடிவுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு தெரியாமல் ஒரு கட்சியை ஆரம்பித்தார். அந்த கட்சியை நடத்த முயற்சி பண்ணார். முடியாது என்றவருக்கு தோணி இருக்கிறது. இரவில் 2 மணிக்கு தெரிந்திருக்கிறது. அந்த கனவு அது நினைவாயிருக்கிறது. அவர் ஒரு தேசிய கட்சி நினைத்திருக்கிறார். அவருடைய எண்ணம் வந்து ஒரு மாநிலத்தில் ஒரு கட்சியாக இருந்து ஒரு தேசிய கட்சி நினைத்திருக்கிறார். இப்பொழுது அவர் நிம்மதியாக தூங்குவார் என்று நினைக்கிறேன். இந்த 2 மணிக்கு முடிப்பு வருது, 1 மணிக்கு. நீங்கள் சொல்வதை பார்த்தால் வளர்ச்சியின் பாதையில் அவர் இணைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இணைந்திருக்கலாம் என்று உங்களுடைய அபிப்பிராயம்? கண்டிப்பாக. ஏன்னா அவருடைய கட்சி நடத்த முடியாது. அவருடைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா எர்ணாவூர் நாராயணெல்லாம் தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இவர் 2 பேர் எம்எல்ஏ நாங்குநேரிலையும் தென்காசிலையும் இவருடைய கட்சி கூட்டணி வச்சு 2 எம்எல்ஏ வந்தார்கள். அதில் பிரச்சனை ஆச்சு. அவரும் போயிட்டாரு, இவர் இருக்கிறாரு. ஸோ இவரால் கட்சி நடத்த முடியல. தேசிய கட்சியில் திரு கே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுடைய முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கிறார். நல்ல முடிவு. அவரும் மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களும் சொல்லுகிறார், நாட்டாமை அண்ணன் சரத்குமார் அவர்கள் தமிழகத்தில் நாம் அவரை பூட்டி வைக்க விரும்பவில்லை, அவரை இந்தியாவுடைய நட்சத்திரமாக உயர்த்துவோம் என்று சொல்கிறார். சப்போர்ட்ஸ் ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணியில் திரு சரத்குமார் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் இந்தியாவுடைய அமைச்சராவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அவர் கட்சி மொத்தமாக பாஜக இணைத்தாலும் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது. தனிப்பட்ட முறையில் அவர் வெற்றி பெற்றால் வருங்காலத்தில் அமைச்சராவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை மனதில் கொண்டுதான் தன்னுடைய சொந்த கட்சியை கலைத்துவிட்டு அதை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்திருக்கிறார் என்று தெரிவிக்கிறேன். ஒரு சுப்ரீம் ஸ்டார், அவர் சிறந்த நடிகர். அவர் இறுதியில் எடுத்த முடிவும் ஒரு
சிறப்பாக நான் எடுத்திருக்கிறேன். இந்த அடுத்த வருகின்ற 2 மாதம் வருகிற தேர்தல் தான் அவருடைய கணக்கும் சரியா தவறா என்று மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நன்றி நன்றி நன்றி. இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.